வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலம் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த அம்மா மேல்மருவத்தூர்ல சுயம்பு வடிவத்துல எழுந்தருளியுள்ள இடத்துல ஒரு பெண் சித்தர் இருக்கிறாங்களாம். அவர்தான் சித்தர்களின் தலைவியான ஆதிபரா சக்தி. இந்த புண்ணிய பூமியில ஒரு சித்தர் கூட்டமே இருக்கு. கோயிலோட வடபுறம் இருக்கிற நஞ்சை நிலத்துல தான் இருந்துச்சாம். இந்த வயல் பகுதியில இருந்து இரவுல தங்கும் பக்தர்களின் வசதியை கருதி ஒரு கீற்று கொட்டையாவது போடலான்னு பார்த்தா அன்னையோட உத்தரவு கிடைக்கலையாம். மேலும் அந்த நிலத்தோட அடியில பல சித்தர் இருக்கிறதுனால அது சித்தர் பீடம் அப்படின்னு இன்றளவும் போற்றப்படுகின்றது. இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் சார்பில் அன்னை அமர்ந்த கோலத்துல இங்க இருக்கா. அம்மா உன்னோட ஆதிபராசக்தியோட சிலை 3 அடி உயரம் இருக்கு. தாமர பீடத்துல வலது கால மடக்கி இடது கால ஊன்றி அமர்ந்திருக்கிறா. இடக்கால ஊன்றி இருக்கிறதுனால அனைத்திலும் முதன்மை தத்துவம் பெற்றவள் தான் ஆதிபராசக்தி அப்படின்னு உலகத்துக்கு உணர்த்தப்படுது. அவள் தனது வலது கரத்துல தாமர முட்டு ஒன்னை ஏந்தி இருக்கிறா. பொதுவா அம்மாள் சிலைகளுக்கு 4, 8 அப்படின்னு கரங்கள் அமைக்கப்படுறதுதான் வழக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அம்பாளுக்கு 2 கரங்கள் இருக்கும். அதுபோல மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியும் 2 கரங்களோட தான் காட்சி தரா. அன்னை பராசக்தி மானிட வடிவத்துல இங்க அருள் பாலித்த இடங்கள் அவளோட 2 கரங்களோட படைக்கிறது வழக்கமா. இவளோட ஞான வடிவான கூந்தல மேலே தூக்கி முடிந்த நிலையில இங்க இருக்கு. அன்னை ஆதிபராசக்தி அமர்ந்துள்ள பீடம் தாமர பீடம். இருதய கமலம் நெஞ்ச தாமரை அப்படின்னு கூறப்படுவது போல உயிர்களின் நெஞ்சமே தன்னுடைய உறைவிடம் அப்படிங்கிறத உணர்த்துது. தாமரை மலரோட புற இதழ்கள் கீழ் நோக்கி இருக்கு, அக இதழ்கள் மேல் நோக்கி இருக்கு. நெஞ்சோட 2 பகுதிகளை அக இதழும் புற இதழும் குறிக்கின்றன. இதன் அகமனம் புறமணம்னு நம்ம சொல்லிக்கலாம். நம் புறமணம் உலக இன்பங்கள்ல ஈடுபட்டு அமிழ்ந்து கீழ் நோக்கி இருக்கிறது. அகமனம் அன்னையோட அருளை நாடி மேல் நோக்கி எழுவதை குறிக்கிது. அன்னை இடக்கால கீழே நோக்கி புற இதழ் மேல படிந்துள்ளது. அதாவது உலக இன்பங்கள்ல மூழ்கியுள்ள மக்களை அழிந்து விடாம அவர்களை காக்கிற அன்னை தனது திருவடிகளை தந்திருக்கிறா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தனது இடது திருவடியை ஊன்றி இருக்கிற மூலம் தனக்கு மேற்பட்டவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளமா காட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை மாமல்லபுரம் சிற்பக்கல்லூரியில கணபதி ஸ்தபதி தான் வடிவமைச்சாராம். பெண்களுக்குத்தான் இங்க கருவறைக்கு சென்று அர்ச்சனை செய்யும் காட்சிய பிற கோயில்ல காண முடியாது. ஆனா இங்க அண்ணா ஆதிபராசக்தி கோயில்ல இத்தகைய கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. ஆண்டு தோறும் பெண்களே கோயில் விழாவா கொண்டாடுறாங்க. கருவறைக்கு சென்று பூஜை செய்யறாங்க. மாதவிலக்கு வழக்கமா வர்ற உபாதங்கிறதுனால அதை பற்றி கூட இங்க பெரிதுபடுத்தி பேச வேண்டியதில்லை. அப்பேற்பட்டவங்க கூட இங்க வராங்க. இங்க பாத்தீங்கன்னா அம்மனுக்கு சக்தி மாலை அணிவிச்சு இருமுடி எடுத்தோம், அங்க பிரதட்சணை செய்தோம், தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வராங்க. இங்க வர்ற அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ இங்க பிரார்த்தனை செய்யறாங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் காலை 6 மணி முதல் காலை 6 மணி முதல் 12 வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இங்க அன்னை சுயம்பு வடிவமா காட்சி தரா. பெண்களே கருவறைக்குள் சென்று அர்ச்சனை செய்யும் காட்சி இங்கதான் நடக்கும். இதுதான் இந்த கோயிலோட சிறப்பம்சம். அம்மன் அருள் பெற்று இன்புற்று இந்த வையகத்துல வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.